சும்மா சுட சுட சாப்பாடுல இந்த மாதிரி சிக்கன் கிரேவி போட்டு சாப்பிட்டு பாருங்க, அல்டிமேட்டா இருக்கும். இந்த சிக்கன் எடுக்க போறீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்லி கொடுத்துருக்க மெத்தட்ல ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி செய்யறதுக்கு ஒரு பிடி கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகா, 2 துண்டு தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 பட்டை, 3 கிராம்பு, 2 டீஸ்பூன் மிளகு. இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாமே சேர்த்து இப்போ மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் 300 கிராம் ஆஃப் சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். முக்கியமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் கருகக்கூடாது. ஸ்டவ் நீங்கள் சிம்லியே வச்சு இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கன் எடுத்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லாவே ரோஸ்ட் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா அது நல்லாவே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே குக் பண்ணிக்கலாம். ஸ்டவ் நல்லா சிம்ல வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி நம்மளோட சிக்கனை 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எண்ணெல்லாம் பிரிஞ்சு இந்த கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி பரோட்டா, பூரி, இட்லி, சப்பாத்தி, இடியாப்பம் அப்படின்னு எல்லாத்துக்கும் கூட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு சூடான சாப்பாடு கூட போட்டு சாப்பிட்டுருந்தேன். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. கிளைமேட் சேஞ்சஸ்னால வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கோல்ட் ஆயிடுச்சு. அதனால தான் நான் இன்னைக்கு இந்த ரெசிபி செஞ்சேன். உங்க கூட ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனால ஷேர் பண்ணேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.